ஒரு பொதுவெளியில பெண்கள் பேசக்கூடிய அரசியல் கருத்துக்களா இருந்தாலும் சரி, மற்ற கருத்துக்களா இருந்தாலும் சரி, அத கருத்தால எதிர்கொள்ள முடியாதவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்கள பொதுவெளியில ஆபாசமா பேசுறது, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நடத்தை குறித்தான கேள்விகள எழுப்புறது, இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டா அந்த பெண் திரும்பவும் தன்னோட கருத்த பொதுவெளியில முன்வைக்க மாட்டா அப்படிங்கிறத இங்க நெறைய ஆண்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் அபிஜித் ஐயர் மித்ரா. இவர் யாரு அப்படின்னா, வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு இத பத்தியெல்லாம் கட்டுரை எழுதக்கூடிய ஒரு ஆய்வாளரா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. ஆனா போக, போக அவருடைய செயல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து சர்ச்சையாயிக்கிட்டே தான் இருந்துச்சு. தீவிர வலதுசாரி பற்றாளரா இருக்கக்கூடிய இவரு, இந்த பாஜக அரசாங்கத்த குறித்து யாராவது தவறா பேசினாலோ, இந்த அரசாங்கத்துல நடக்கக்கூடிய மோசடிகள, தவறுகள எல்லாம் எடுத்து சொன்னாலோ, அவங்கள நேரடியா தனி மனித தாக்குதல் செய்றதுல இறங்கிருவாரு. இப்படிதான் நியூஸ் லாண்ட்ரி செய்தி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் மனிஷா பாண்டேவையும், அங்க வேலை செய்யக்கூடிய மற்ற பெண் ஊடகவியலாளர்களையும் பொதுவெளியில ஆபாசமான முறையில பேசியிருக்காரு. தன்னோட எக்ஸ் தளத்துல அவங்கள குறித்து அவங்கலாம் விலை மாதர்கள் அப்படின்னும், அந்த அலுவலகத்துல பாலியல் தொழில் நடக்குது அப்படின்னும் ரொம்ப மோசமான வகையில பேசியிருக்காரு. இது குறித்து காவல் நிலையத்துல மனிஷா பாண்டே புகார் குடுக்குறாங்க. அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படல. நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதற்கு பிறகு தில்லி சாகேட் நீதிமன்றத்துல அவங்க மனு தாக்கல் செய்றாங்க. அந்த விசாரணையில இந்த அபிஜித் ஐயர் மித்ரா மீது உடனடியா எஃப்ஐஆர் பதிவு பண்ணி, பெண்களை பாலியல் ரீதியா பொதுவெளியில துன்புறுத்துறது, பெண்களை கண்ணிய குறைவா நடத்துறது அப்படின்னு இந்த மாதிரியான பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யணும். எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு குடுத்திருக்கு. இந்த அபிஜித் ஐயர் மித்ரா இதுக்கு முன்னாடி கடந்த 2018ல ஒடிசால இருக்கக்கூடிய பொற்கோயில குறித்து தகாத வார்த்தைகள்ல கிண்டல் பண்ணி வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. அதற்காக 43 நாள் அரஸ்ட் செய்யப்பட்டு சிறையில இருந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தான் இவர் வெளியில வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகும் பெண்களை குறித்து ஏதாவது ஒரு பெண்கள் அரசியல் ரீதியா பாஜக அரசை எதிர்த்து பேசிட்டாங்களோ, இல்ல ஏதாவது ஒரு செய்தி நிறுவனம் அவங்களுக்கு எதிரா பேசுது அப்படின்னாலோ, அவங்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில தாக்கக்கூடிய வேலையை இவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படியெல்லாம் அவங்கள வந்து நம்ம பேசணும், எந்த மாதிரியெல்லாம் நம்ம அவங்கள வந்து கார்னர் பண்ணோம் அப்படின்னா, அவங்க திரும்ப பேச மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, குறிப்பா பெண்கள ரொம்பவே ஆபாசமா பேசக்கூடிய வேலைய இவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா, இந்த பாஜக அரசாங்கம் இவருக்கு தொடர்ந்து ஆதரவு குடுத்துக்கிட்டு தான் இருக்கே தவிர, இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த பாஜக அரசாங்கத்துக்கு எதிரா யாராவது போராட்டம் நடத்தினாலோ, எதிர்க்கட்சிகள் ஏதாவது குற்றச்சாட்ட முன்வச்சாலோ, உடனே அவங்களெல்லாம் தேச விரோதிகள் அப்படின்னு முத்திர குத்துறது, வெளிநாட்டு கைக்கூலிகள்னு சொல்றது, ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் போராட்டம் நடத்தும்போதும் சரி, பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தும்போதும் சரி, அவங்கலாம் இந்த தேசத்த உடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி தேசப்பற்று, தேசத்த உடைக்க பார்க்குறாங்க, வெளிநாட்டு கைக்கூலி இப்படின்னெல்லாம் சொல்லி, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள மடமாற்றம் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசாங்கமும், பாஜக தலைவர்களும் எல்லாமே சரியா தான் செய்றாங்க அப்படின்னு மக்கள நம்ப வைக்கக்கூடிய வேலையை இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி யாராவது அது இல்ல அப்படிங்கிறத வெளியில ப்ரூவ் பண்ணிட்டாலோ, அம்பலப்படுத்தி காமிச்சிட்டாலோ, அவங்கள தொடர்ந்து தனிப்பட்ட முறையில தாக்கக்கூடிய வேலையும் இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அதன் விளைவா தான் இந்த விசாரணையில இவர் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீதிமன்றமும் அறிவுறுத்தியிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்ல நெறைய தீவிர வலதுசாரி பற்றாளர்களா இருக்கக்கூடியவர்கள், அந்த அரசாங்கத்தை குறித்து ஏதாவது சொல்லிட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு பெண் வந்து பொதுவெளியில பேசிட்டாங்க அப்படின்னாலே, அவங்களை குறித்து தகாத வார்த்தைகள்ல பேசுறது, ஆபாசமா பேசுறது அப்படிங்கிறத தொடர்ச்சியான ஒரு விஷயமா அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா பெண் ஊடகவியலாளர்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள எவ்வளவு மோசமா பேச முடியுமோ, அவ்வளவு மோசமா பேசக்கூடிய வேலைய பார்க்குறாங்க. இந்தியால மட்டும் இல்லாம, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி பற்றாளர்கள்லாம் இதே வேலைய தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஆய்வு முடிவுகள் எல்லாம் வெளியாகியிருக்கு. இந்தியால அதுவும் குறிப்பா இந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, பெண்களுக்கு எதிராக பொதுவெளியில நடக்கக்கூடிய இந்த வன்முறைகள் அப்படிங்கிறது, குறிப்பா சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய வன்முறைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அபிஜித் ஐயர் மித்ரா மட்டும் கிடையாது. தன்னை வலதுசாரி பற்றாளர்களா காமிச்சு கொள்ளக்கூடிய பலரும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பெண்கள் ஒரு கருத்த முன்வைக்கும்போது, அவங்களுக்கு எதிரா ஆபாசமான வார்த்தைகளையும், கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் பேசுறது, கண்ணியமற்ற முறையில பெண்கள பேசுறது அப்படின்னு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி இந்த வழக்குல நீதிமன்றம் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரா பொதுவெளியில அவதூறு பரப்பக்கூடியவர்கள் மீது உடனடியான நடவடிக்கைகளை எடுத்தா மட்டும் தான் பெண்கள் தைரியமா பொதுவெளியில சுதந்திரமா இயங்க முடியும்.